இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக அதே சமயம் குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு தக்காளி சாம்பார் என்னோட வே ஆஃப் ஸ்டைலில் பார்க்கலாமா. 2 வெங்காயம் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு, ஒரு குட்டி கப் அளவுக்கு துவரம் பருப்பை நான் வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை பூண்டு எல்லாமே சேர்த்துக்கோங்க. பூண்டு லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்து லேசாக வதக்குங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், நான் வீட்டு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுறேன். அந்த தக்காளியில் இருக்கிற சாரெல்லாம் இறங்கி வந்ததுக்கப்புறமா இது நல்லா சுருண்டு வந்துடும். அந்த ஸ்டேஜில் இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பருப்பு எடுத்துகிட்டு அதில் இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த வானலில் கொஞ்சமாக லேசாக தண்ணி விட்டுட்டு அதில் இருக்கிறது எல்லாமே நீச்சல் அடிக்க விட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் பத்தலைனா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த தக்காளிலே லேசான புளிப்பு இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உடனே செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து குக்கரில் ஒரு மூடி போட்டு 2 விசில் வச்சு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நல்லா மேஷர் வச்சு கடைஞ்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா டேஸ்டியான தக்காளி சாம்பார் ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே செம அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி பிரியாணி, தக்காளி தொக்கு, தக்காளி தோசை, தக்காளி ரசம்னு நிறைய நம்ம சேனலில் இருக்குது. ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.